पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह और उनके पवित्र नाम को धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். एक वचन पढ़ेंगे, ஒரு வசனத்தை வாசிப்போம். यूहन्ना सुसमाचार का किताब யோவான் எழுதின சுவிசேஷம் 3 अध्याय 2வது அதிகாரம் 3 अध्याय 3வது அதிகாரம் 5वां वचन। 5வது வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்। यीशु ने उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, जब तक कोई मनुष्य जल और आत्मा से न जन्मे तो वह परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। हालेलुया। परमेश्वर के राज्य के बारे में हम देखने वाले हैं। தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் தியானிக்க போகிறோம். क्या हम परमेश्वर के राज्य में है நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா, या नहीं है? நாம் இருக்கிறோமா இல்லையா? अगर नहीं है तो उसके अंदर कैसे प्रवेश करना है? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இல்லைன்னா எப்படி அதுக்குள்ள நான் பிரவேசிக்க முடியும்? और परमेश्वर के राज्य के क्या अद्भुत बातें हैं, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்ன அப்படி ஒரு அற்புதம், वो सारी बातों को हम देखेंगे। அப்படிப்பட்ட காரியத்தை நாம் தியானிக்கலாம். वचन पढ़ेंगे, इसके लिए प्रार्थना करेंगे। வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். पवित्र परमेश्वर, आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். कितना सुंदर सुबह समय के लिए आपको धन्यवाद இந்த प्रभु। நல்ல காலை வேளைக்காக நன்றி. आपकी उपस्थिति में हम आना ये बड़ा सौभाग्य है, உம்முடைய பிரசன்னத்துல உம்முடைய சமூகத்துல வருகிறது ஒரு பெரிய பாக்கியம். और उससे बड़ा आपको स्तुति और धन्यवाद देना, அதோடு கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறது மேன்மையானது. और उससे भी आश्चर्यजनक आपके पवित्र वचन हमारे कान सुन रहे हैं அப்படியே प्रभु। உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறதும் கூட ஒரு பாக்கியம். धन्यवाद करते हैं प्रभु। நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. आपका वचन जीवन है உம்முடைய परमेश्वर, வசனத்துல ஜீவன் இருக்கிறது. उस जीवन के भरोसे ही हम जीवित है प्रभु। உம்முடைய அந்த ஜீவன்ல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் आपका விசுவாசத்துல. अनुग्रह और प्रेम हमारे ऊपर बने रहे, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய கிருபை இறக்க எங்கள் மேல் இருக்கட்டும். वचन के आशीषों को हम यीशु मसीह के नाम से लेने के लिए मदद कीजिए। வார்த்தைகளை நாங்கள் உம்முடைய நாமத்தினால புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபம் பண்ணுகிறோம். आमीन। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, नए नियम शुरू होते ही புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்படும் போது सबसे बड़ा सुसमाचार अगर हम देखेंगे तो यूहन्ना बपतिस्मा प्रचार करता है कि मन फिराओ, स्वर्ग राज निकट है करके। எல்லாத்தையும் விட ஒரு மேன்மையான ஒரு பிரசங்கம் என்னன்னா, யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. नए नियम का अहम बात है कि मन फिराओ, स्वर्ग राज निकट है। புதிய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான ஒரு பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. फिर यूहन्ना बपतिस्मा बंदी गृह में चले जाते हैं। எப்பொழுது யோவான் ஸ்நானகன் ஜெயில் உள்ள போகிறாரோ यीशु मसीह का प्रचार शुरू हो जाता है, அதுக்கு பிறகு தான் இயேசுவானவர் கூட பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். और यीशु मसीह बहुत सारे उदाहरण के द्वारा परमेश्वर के राज्य के बारे में प्रकट करता है ஆண்டவர் நிறைய ஓமானத்தினால தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார். कि उसमें आपको आना है करके। அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, इस दुनिया में बहुत प्रकार के राज्य को हम देख सकते இந்த हैं। உலகத்துல நிறைய விதமான வித்தியாசமான ராஜ்யங்கள் இருக்கிறது. बहुत देश में बहुत राज्यों ने राज किया है। நிறைய தேசத்துல வித்தியாசமான ராஜாக்கள் ஆண்டார்கள். हमारे भारत देश में मुगल्स ने राज किया है, நம்முடைய பாரத தேசத்திலும் கூட முதலாவது இஸ்லாமிய ஜனங்களும் கூட ராஜ்யம் பண்ணாங்க. फिर ब्रिटिश ने राज किया है। திரும்ப பிரிட்டிஷ் ராஜ்யம் பண்ணாங்க. ऐसा बहुत सारे राज्यों के बारे में हम जानते हैं। இப்படி நிறைய ராஜாக்களின் ராஜ்யத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். नेगुपात नेचर राजा का एक राज्य था, நேகபாத் நேச்சாருக்கும் கூட ஒரு ராஜ்யம் இருந்தது. फेरिसियंस लोगों का एक राज्य था, பெலிஸ்தியர் அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது. राजा दाऊद उसका एक राज्य था एक समय का, தாவீதுக்கும் கூட ஒரு ராஜ்யம் இருந்தது. सुलेमान का एक राज्य था। சாலமோன் ராஜாவுக்கும் கூட ஒரு ராஜ்யம் இருந்தது. आज इस समय में हम देख सकते हैं सऊदी है, वो एक राजा उसके ऊपर राज कर रहा है। இன்னைக்கு சவுதி அரேபியா அந்த மாதிரி பட்டணங்கள்ல ராஜாக்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. हाँ, इंग्लैंड में रानी जो है उस पर राज कर रही है। இங்கிலாந்து தேசத்துல பாத்தீங்கன்னா ராணி ராஜ்யம் பண்ணுகிறார்கள். ऐसा हर एक राज्य के लिए एक राजा आवश्यकता है। எல்லா ராஜ்யங்களுக்குமே ஒரு ராஜா ஒரு ராணி இருக்கிறாங்க. पर जितने राज्य के बारे में अभी हमने देखा था, நிறைய ராஜாக்களை பற்றி நான் பாத்துக்கிறோம். ராஜ்யங்களை பற்றி वो सब राज्य खत्म भी हो चुके हैं, நிறைய அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் அழிந்து விட்டது. बहुत बदल चुके हैं, நிறைய மாறி இருக்கிறது. और बहुतों का राजा बदल गया है, मर गया है, दूसरा राजा आ गया है। நிறைய பேருடைய ராஜ்யத்துல ராஜாக்கள் இறந்துட்டாங்க, இல்லன்னா ராஜாக்கள் மாறி இருக்காங்க. पर आज हम जो परमेश्वर के राज्य के बारे में देख रहे ஆனா हैं, இன்னைக்கு நாம்
இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் பார்க்கிறோம். ये 2000 साल के पहले ही स्थापन हो चुका இது है 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டது. और उसका राजा आज भी जीवित है। ஆனா அந்த ராஜா என்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். हालेलुया, ஹalleluya. वो हमेशा के लिए जीवित रहने அவர் वाला राजा है। எப்பொழுதும் உயிருள்ளவராக இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. देखिए, हम कोई राज्य के अंदर काम करते हैं तो ஏதாவது ஒரு ராஜ்யத்துல நாம் வேலை பார்த்தால் हम उस राज्य के कानून के अधीन में रहना पड़ता है। அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ हाँ, வேண்டும். उनका जो न्याय है उसके अनुसार ही हमें चलना पड़ता है। அவங்களுக்குள்ள நியாயத்தின்படி தான் நம்ம நடக்கணும். पर बहुत सारी उस राज्य की भलाई को हमें प्राप्त नहीं हो पाता है। ஆனா ஒரு சில அந்த ராஜாக்கள் கொடுக்கிற அந்த பலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. हाँ, भलाई बातों को हमें नहीं मिलता है। நிறைய சில முக்கியமான காரியம் நமக்கு கிடைக்கல. देखिए, उदाहरण में अगर समय में अगर आप दुबई में या कोई मुल्क में काम पे जाते हैं तो ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல துபாயில வேலைக்கு போயிருந்தால் वहाँ के कानून के अनुसार ही, राज्य के अनुसार ही आपको चलना पड़ेगा। அங்க போனா அங்க உள்ள ராஜாக்களுடைய சட்டப்படி தான் நம்ம வாழ வேண்டும். पर वहाँ पर आपको जो है सरकारी नौकरी नहीं मिल सकता है, அங்க அரசாங்க வேலை வந்து கண்டிப்பா கிடைக்காது. या आपको उस देश के लोगों को जो भलाई मिलता है वो आपको नहीं मिल सकता है। அந்த தேசத்துல உள்ளவங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் அது நமக்கு கிடைக்காது. उदाहरण में वहाँ के लोगों को जो बिजली का बिल बहुत कम आता है, அங்க உள்ள ஜனங்களுக்கு அங்க உள்ள கரண்ட் பில் ரொம்ப கம்மியா வரும். पर वही घर को हम भाड़े में लेंगे तो हमें जो है वो बढ़कर ही देना पड़ता ஆனா है। அவங்ககிட்ட நம்ம வாடகைக்கு போய் இருந்தோம்னா வீட்டு வாடகை கூட நம்ம கூடுதல் தான் கொடுக்கணும். हाँ, वैसा जो राज्य में हम उसके रहते हैं पर उसकी भलाई को हम नहीं प्राप्त कर ஆனா सकते। அவங்க ராஜா ஆளுகிற அந்த ராஜ்ய தேசத்துல நம்ம உட்கார்ந்தாலும் அந்த காரியம் நமக்கு கிடைக்காது. हाँ, परंतु मसीह का, परमेश्वर के राज्य में, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல वहाँ पर जो भी भलाई है वो हमें ही मिलता है। அவருடைய ராஜ்யத்துல அவர் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். हालेलुया। ஹalleluya. और उस राज्य में जाने के लिए पहला यूहन्ना कहता है कि आप मन फिराना जरूरी है। முதலாவது யோவான் ஸ்நானன் சொல்றார், நீ அந்த ராஜ்யத்துல வரணும்னா மனம் திரும்ப வேண்டும். हाँ, हमारे मन को हमें बदलना है। நம்முடைய இருதயம் நம்முடைய மனசு மாற வேண்டும். हमारा मन क्या करता है? वो विचार करता है, நம்முடைய மனசு என்ன செய்கிறது? அதை பற்றி யோசிக்கிறது, सोच विचार करता है। அதை பற்றி சிந்திக்கிறது. हाँ, तो उस चीजों को हमें बदल कर फिर हम उस राज्य में जा सकते हैं। அந்த சிந்தனையெல்லாம் மாற்றினாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் போக முடியும். हालेलुया। ஹalleluya. मसीह का, परमेश्वर का राज्य एक अद्भुत राज्य है। தேவனுடைய ராஜ்யம் ஒரு அற்புதமானது. उसीलिए स्वयं यीशु मसीह प्रचार करते समय कहता है ஆகவே இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார், कि मत्ती के पढ़ेंगे, मत्ती மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6वां अध्याय 6வது அதிகாரம் 31, 32, 33, 31 இருந்து 33, 33. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். इसीलिए तुम चिंता करके यह न कहना कि हम क्या खाएंगे या क्या पिएंगे या क्या पहनेंगे, क्योंकि अन्य जातियां इन सब वस्तुओं के खोज में रहती है, पर तुम्हारा स्वर्गीय पिता जानता है कि तुम्हें इन सब वस्तुओं की आवश्यकता है। इसीलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसकी धर्म की खोज करो, तो ये सब वस्तुएं तुम्हें मिल जाएगी। हालेलुया। ஹalleluya. देखिए, हमें यीशु मसीह यहाँ पर क्या बताना चाहता है இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? कि रोटी पानी के लिए या वस्त्र के लिए हमें चिंता करने की आवश्यकता नहीं है। அதாவது சாப்பிடுவதற்கோ துணிமணிக்கோ நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். हाँ, वो जरूरी है, அது கண்டிப்பா தேவைதான். परंतु उससे बड़ा जरूरी बात है कि परमेश्वर के राज्य में जाना। அதை விட ரொம்ப முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. और परमेश्वर उसमें यह बताता है, जब तुम परमेश्वर राज की खोज करते हो எப்பொழுது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாயோ तो तुम्हारे जरूरत की हर एक बातें अपने आप तुझे उसमें मिल जाती है। அப்பொழுது உங்களுடைய தேவைப்படுகிற எல்லா காரியமே அதோடு உங்களுக்கு கிடைக்கும். उसके लिए अलग प्रयास या प्रार्थना की आवश्यकता नहीं, ऐसा அதுக்காக प्रभु நீங்க ரொம்ப बताता है। பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்ல. हालेलुया। ஹalleluya. देखिए, परमेश्वर का राज्य जैसा हर एक राज्य का एक एक कानून होता है, ஒவ்வொரு ராஜ்யத்துக்குமே ஒரு சட்டம் இருக்கிறது. वैसा परमेश्वर के राज्य का जो कानून, जो चाल चलन कैसा चलना है, ये परमेश्वर प्रेरितों के द्वारा प्रकट करके दिया है। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம
ஜீவிக்கணுங்கிறத பற்றி நிருபங்கள்ல பவுல் மூலமாக பேசுகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. प्रेरितों का उपदेश ही वो परमेश्वर के राज्य में चलने का वो कानून, वो व्यवस्था है। அப்போஸ்தலருடைய நிருபங்கள் போதனை எல்லாமே அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதுதான். हाँ, क्योंकि वो पवित्र आत्मा के द्वारा दिया गया होगा। அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பேசினார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, परमेश्वर के राज्य में रहने वाले का चाल चलन, उनका देखने का नजरिया, उनका बात करना सब अलग होता है। தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவர்கள் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நட எல்லாமே கண்டிப்பா வித்தியாசமா இருக்கணும். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, दुनिया के राज्य में रहने वाले लोग कैसे चलते हैं? உலக பிரகாரமான ராஜ்யத்துல இருக்கிறவங்க எப்படி போவாங்க? हाँ, वो अपने वो कहते हैं अच्छे से देख के चलो, ऐसा कहते हैं। அவங்க கொஞ்சம் கவனமா பார்த்து நடப்பாங்க. हाँ, परंतु परमेश्वर के राज्य के बारे में क्या कहता है वचन? ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பைபிள் என்ன कि சொல்லுகிறது? वे लोग विश्वास से चलते हैं। இவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே நடக்கிறார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. और दुनिया के लोग क्या करते हैं? ज्यादातर प्रेम अपने परिवार और पैसे के ऊपर रखते हैं। உலக பிரகாரமான ஜனங்கள் தன்னுடைய சொந்த குடும்பம், பணம் அதுக்கு மேல தன்னுடைய கவனத்தை हाँ, வைத்திருப்பார்கள். पर परमेश्वर के राज्य वाले क्या करते हैं? वो मसीह के ऊपर सबसे अधिक प्रेम करते ஆனால் हैं। தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு மேலாக அவருடைய ஜனத்துக்கு மேலாக दुनिया के लोग आशीष के लिए इधर उधर करके दौड़ते रहते हैं, உலக பிரகாரமான ஜனங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா எங்கெங்க போனா கிடைக்கும் அப்படின்னு அங்கங்க அலைவார்கள். पर परमेश्वर के राज्य में अगर रहता है तो उसको सारी आशीषें मसीह के द्वारा मिल जाती ஆனால் है। நாம் உண்மையான தேவனுடைய ராஜ்யத்துல இருந்தால் நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். हालेलुया। ஹல்லேலூயா. मनुष्य जो दुनिया के राज्य में जीते हैं वो कल की चिंता करते हैं, आने वाले दिनों की हमेशा उनको चिंता सताया रहता है। உலக பிரகாரமான ராஜ்யத்துல இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல அதுக்கு மறுநாள் எப்படி வாழணும் அப்படின்னு யோசனையில இருப்பார்கள். भविष्य के बारे में बहुत डरे हुए रहते हैं। வரக்கூடிய காலத்தை பற்றி ரொம்ப கொஞ்சம் பயப்படுவாங்க. पर मसीह के जो परमेश्वर के राज्य में जीने वाले के बारे में ஆனால் वचन कहता है தேவனுடைய ராஜ்யத்துல வாழுகிறவர்களை பற்றி பைபிள் कि சொல்லுகிறது उनके अंदर भय की आत्मा नहीं है। அவங்களுக்குள்ள பயப்படுகிற ஆவி இல்லை. पढ़ेंगे वो वचन दूसरा तीमुथियुस में 2 தீமோத்தேயுவின் புத்தகம் पहला अध्याय 7वां वचन। முதல் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 7 क्योंकि परमेश्वर ने हमें भय की नहीं पर सामर्थ्य और प्रेम और संयम की आत्मा दी है। हालेलुया। ஹல்லேலூயா. हमें भय की आत्मा नहीं दी गई है, கர்த்தர் பயப்படுகிற ஆவியை நமக்கு தராமல் धैर्य की आत्मा दिया है परमेश्वर। தைரியத்தின் ஆவியை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, परमेश्वर के राज्य अगर इंसान दुनिया के राज्य में रहता है तो उसके लिए सोने का जो मूल्य है वो बहुत बड़ा है। உலகத்துல உலக பிரகாரமான ராஜ்யத்தில் இருக்கும்போது இந்த உலகத்துல தங்கத்துக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. हालेलुया। उसका उसका कीमत बहुत बड़ा है, उसको बहुत संभाल कर रखते हैं। அதனுடைய வேல்யூ ரொம்ப, அதனால அது ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வைக்க வேண்டும். अगर हम कहते हैं कि मैं परमेश्वर के राज्य में जी रहा हूँ, ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துல நான் வாழுகிறோம் என்று சொல்லுகிற நாம் हाँ ऐसा रहेगा तो हम देखेंगे प्रेरितों के पैरों के सामने सोना पैसा सब रख दिया गया था। ஆனால் அப்போஸ்தலருடைய காலுக்கு பக்கத்துல தான் பணமோ தங்கமோ எல்லாம் கீழே தான் இருந்தது. हाँ, तो उसका कीमत देखिए कहाँ पर आ गया, उनके प्रेरितों के कदमों के नीचे तक आ गया है। அந்த உலக பிரகாரமான பொருள் எல்லாமே அவங்களுடைய காலுக்கு கீழே வந்துட்டு மதிப்பு. क्योंकि उनका कीमत, उनका बहुमूल्य मसीह यीशु ही सबसे ऊपर था। ஆனா பைபிள் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் தேவனுடைய நாமம் தான், இயேசு நாமம் தான். हालेलुया। ஹல்லேலூயா. और जो स्वर्ग राज्य में रहते हैं वो मसीह के नाम को निडर वो जो है हर जगह पे प्रकट करते हैं। அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பேர்ல தான் அவங்க அந்த நம்பிக்கையில தான் हाँ, வாழறாங்க. वो अनुग्रह पे भरे रहते हैं। கிருபை உள்ளவராக, கிருபை நிறைந்தவர்களாக हाँ, இருப்பாங்க. परमेश्वर की अच्छाई भलाई हमेशा उनके ऊपर बनी रहती है। அவங்களுக்கு மேல தேவனுடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதுமே அவங்களை பின்தொடரும். हाँ, दुनिया के बातों से वो कभी घबराते नहीं है। உலக பிரகாரமான காரியங்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. हालेलुया। ஹல்லேலூயா. हम बहुत समय में कहते हैं मैं परमेश्वर के राज्य में जी रहा हूँ, நம்ம சொல்றோம் நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் நம்ம வாழுகிறோம். पर जैसे ही हम भवन से चर्च से बाहर जाते हैं हमें चिंता सताना शुरू कर देता ஆனா है। எப்பொழுது நாம் சபையை விட்டு வெளியே போறோமோ உலக பிரகாரமான சில டென்ஷன் வந்துருது. अगर चिंता अगर हम देखेंगे केवल वो दुनियादारी की बातों में ही हम चिंता हमें सताती है। நம்ம எப்பமெல்லாம் அந்த யோசிக்கிறோமோ அப்போ உலக பிரகாரமான காரியத்துல தான் நம்ம
அந்த சிந்தனையில வருகிறது. अगर हम मसीह के बारे में सोचेंगे तो ஆனால் இயேசுவை குறித்து நாம் சிந்தித்தால், या स्वर्ग की बातों को हम सोचेंगे இல்ல तो பரலோகத்தை பற்றி நாம் சிந்தித்தால், आश्चर्य काम प्रकट होता रहता है। ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். हालेलुया। ஹல்லேலூயா. मसीह लोग आशीषित नहीं होना है, தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா नहीं होना है, இருக்க கூடாதா? परंतु औरों के लिए आशीष बनना चाहिए। பைபிள் சொல்லுது மற்றவர்களுக்காக அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि वचन ऐसे ही कहता है, हम दूसरों के लिए, इस दुनिया के लिए आशीष है करके। வேதம் சொல்லுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். हालेलुया। ஹல்லேலூயா. और इस राज्य में परमेश्वर ने हमें याजकों के रूप में, राजाओं के रूप में जो है परमेश्वर ने हमें बनाकर रखा இந்த है। தேவனுடைய ராஜ்யத்துல வருகிற எல்லாரையுமே கர்த்தர் ராஜாக்களாக இல்லது ஆசாரியர்களாக நம்மளை வைத்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. इसमें सबसे अहम, ये जो स्वर्ग राज्य में जीते हैं उनके लिए सबसे अहम बात है, இந்த தேவனுடைய ராஜ்யத்துல வாழுகிற மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது, इस दुनिया में उनके लिए कब्रिस्तान नहीं है। இந்த उலக பிரகாரமான இடங்கள்ல அவங்களுக்கு கல்லறை கிடையாது. हालेलुया। ஹல்லேலூயா. उनको मृत्यु नहीं है। அவங்களுக்கு மரணம் இல்ல. अगर हम, क्योंकि अगर हम नए वचन, नए नियम अगर हम अच्छे से पढ़ेंगे तो புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை நாம் தியானித்தால், यीशु मसीह को स्वीकार करने के बाद இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு, या यीशु मसीह के परमेश्वर के उस राज्य में आने के बाद, நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு, परमेश्वर का वचन उनको कभी मृत्यु घोषित नहीं करता है। அந்த வசனம் நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்தாது. उदाहरण कैसा कि दाऊद के बारे में अगर हम देखेंगे, वो अच्छे उम्र में मर गया, ऐसा करके आता है। பைபிள் சொல்லுது தாவீது நல்ல வயதானவராய் மரித்தார். अब्राहम अच्छा उम्र हो गया, वो मर गया, उसको दफना दिया, ऐसा कहा जाता है। ஆபிரகாம் நல்ல வயதுல முதிர் வயதுல தான் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். मूसा को परमेश्वर ने दफनाया, ऐसा करके आता है। மோசேயும் கூட நல்ல வயதுல தேவனே அவனை அடக்கம் பண்ணினார். हाँ, वे लोग सारे मर गए हैं, ऐसा करके आता है। பைபிள் சொல்லுது இவங்க எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள மரித்தார்கள். हाँ, पर नए नियम में सारे लोग वो विश्राम कर रहे हैं, सो रहे हैं, ऐसा करके आता ஆனா है। புதிய ஏற்பாட்டுல சொல்லும்போது சொல்லுது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் கிறிஸ்துக்குள்ளாக இளைப்பா இருக்கிறார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. लाजरू जब मर जाता है, லாசரு மரிக்கும் போது तब परमेश्वर उनको वही बातों कहता है कि लाजरू जो है विश्राम कर रहा है करके। லாசரை பற்றி முதலாவது சொல்கிறார், அவன் இளைப்பா இருக்கிறான். हाँ, तो उनके चेले समझ नहीं पाते हैं। அந்த சீசர்கள் அவங்களால புரிந்து கொள்ள हाँ, முடியல. वो विश्राम कर रहा है तो अपने आप वो उठ जाएगा। அவங்க சொல்லாங்க அவன் இளைப்பா ஒரு நித்திரையா இருந்தா எழுச்சிருவான் அப்படிங்க. हाँ, परंतु बाद में जब मसीह उसको बोलता है वो मर चुका है, तब उनको लगता है अच्छा अच्छा ठीक है, वो गुजर गया है करके। இயேசுவானவர் திரும்ப சீசர்களை பார்த்து சொல்றாரு, அவன் நித்திரையா இல்ல, அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறார். तो यीशु मसीह उदाहरण में जब सष्टांग में जो बहुत सारी बातों को बताते थे, ஆண்டவர் உலக பிரகாரமான சில உதாரணத்தின் மூலமாக, ஸ்டோரி மூலமாக சில காரியங்களை விளக்கமா பேசினார். उसमें भी एक बातों को ऐसा कहता है, जब मनुष्य का पुत्र विश्राम में चले जाता है, எப்பொழுது தேவனுடைய மனுஷர்கள் நித்திரையில போகிறார்களோ, उसके बाद दुष्ट आकर इस जो जंगली पेड़ को वहां पर लगा देता है, ऐसा அவர்கள் कहता है। நித்திரை அடைந்த பிறகு அந்த களைகளை சத்துரு அவங்களுக்குள்ள விதைச்சிட்டான். हालेलुया। ஹல்லேலூயா. मतलब उनको मृत्यु घोषित नहीं करता, वो विश्राम में है, ऐसा कहा जाता அந்த है। சீசர்களையோ அல்லது பரிசுத்தவான்களையோ செத்து போனதாருன்னு சொல்லல, அவங்க நித்திரையா இருந்தார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर के राज्य की और एक खासियत है இன்னொரு முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது. कि वे लोग सृष्टि के अधीन में नहीं रहते हैं। அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு உள்ள இல்ல, हाँ, मतलब सृष्टि के ऊपर राज करने वाले बन जाते हैं। அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கு மேலேயும் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். हाँ, उदाहरण में कैसा, जैसा पौल को जब वो सांप डस लेता है, ஒரு முறை அந்த ஒரு விஷப்பாம்பு பவுலை கடித்து விட்டது. उन लोगों को पता है कि ये सांप डसेगा, चंद मिनटों में वो व्यक्ति मरना ही है। அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இந்த பாம்பு இந்த பவுலை கடிச்சதுனால கண்டிப்பா அது விஷம் உள்ளது, இப்ப செத்து போவார் हाँ, அப்படின்னு. परंतु थोड़े समय तक देखते हैं वो अच्छा खासा बैठा रहता है। ஆனால் பவுல கவனிக்கிறாங்க, அவன் சாகவே இல்லை, அப்படியே இருக்கிறார். तो परमेश्वर के राज्य में जो सच्चाई में रहते हैं, उनको सृष्टि का कोई भी ताकत उनके ऊपर नहीं आ सकता। தேவனுடைய ராஜ்யத்துல உண்மையாய் வாழுகிறவர்களை உலக பிரகாரமான எந்த ஆபத்தும் அவர்களே அணுகுவதில்லை. हालेलुया। ஹல்லேலூயா. बहुत सारा उदाहरण हम देख सकते हैं। நிறைய உவமான மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். उदाहरण पतरस का छाया लगते ही लोग चंगा होने शुरू हो गए हैं। பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு கூட சுகம் அடைஞ்சிருக்காங்க. हालेलुया। हालेलुया। कितना बड़ा वो जो चमत्कारी बातें हैं। இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. देखिए, हम किसी के ऊपर कोई चाहता है कि पास्टर जी मेरे ऊपर हाथ रखकर प्रार्थना करे करके।
சிலர் நினைப்பாங்க பாஸ்டர் என் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு. हालेलुया। पर ஹalleluya. वहां पर उसका साया लगते ही वहां पर चंगाई मिल ஆனால் रहा है। பேதுருவோ நடந்து போகும்போது தொடல, நிழல் பட்டே तो சுகமடைஞ்சிருக்காங்க. ये सारे लोग उस स्वर्ग के राज्य के अंदर से काम कर रहे थे। நிறைய பேர் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருந்து கிரியை செய்தார்கள். इसीलिए दुनिया का कोई भी बंधन उसने उन्हें पकड़ नहीं पाया। உலக பிரகாரமான எந்த ஒரு தடையும் அவர்களை தடை செய்யவில்லை. भले ही दुनिया के लोग उनके विरोध खड़े थे, உலக பிரகாரமாக ஜனங்கள் அவங்களை விரோதித்தார்கள், हाँ उनको मारने का प्रयास कर रहे थे, அவங்களை அடிக்க पर பிரயாசப்பட்டாங்க. वही दुनिया के लोग कहते हैं कि दुनिया को हिलाने वाले यहाँ पर आ गए ஆனா हैं। உலகத்துல உள்ள ஜனங்கள் சொன்னாங்க உலகத்தையே அசைக்கிறவர்கள் வந்துட்டாங்க இவங்க அப்படின்ட்டு. हालेलुया। ஹalleluya. उतना सामर्थ उस परमेश्वर के राज्य में रहने वाले को प्रभु ने दिया தேவனுடைய है। ராஜ்யத்துல இருந்த அந்த பரிசுத்தவான்களை பற்றி இப்படி உலகம் சொன்னது. हाँ, इस अद्भुत स्वर्ग राज्य में आना है तो எந்த அற்புதம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போதுதான் यीशु मसीह निकोदेमस को कहता है तुम्हें फिर से जन्म लेना होगा। நிக்கோதேமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீ மறுபடியும் பிறந்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். हाँ, पानी से और आत्मा से। அவர் சொல்கிறார் ஜலத்தினாலும் ஆவியினாலும். हालेलुया। ஹalleluya. देखिए, एक मनुष्य का जन्म होता है तो उसके साथ पानी और लहू साथ में निकलता है। எப்பொழுது ஒரு மனுஷன் பிறக்கிறானோ அப்பொழுது முதலாவது தண்ணீர், அதுக்கு பிறகு ரத்தம் வெளியே வருகிறது. हालेलुया। ஹalleluya. जब यीशु मसीह क्रूस पर मारा गया था, இயேசுவானவர் கூட சிலுவையில மரித்த போது हम वचन में देखते हैं उसका सारा लहू हमारे पापों के लिए बहा दिया गया है। அவருடைய ரத்தம் முழுவதும் நமக்காக சிந்தப்பட்டது. उसके शरीर में लहू है ही नहीं, ऐसा स्थिति हो गया था आखिर में। கடைசியாக அவருடைய சரீரத்துல ரத்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனது. हालेलुया। ஹalleluya. जब उसकी मृत्यु हो जाती है, அவர் மரித்து விட்டார். उसको पक्का करने के लिए जो रोम का सेना उसके सीने में बाला से मारता है, அவர் இறந்துட்டாரா இல்லையா அதை அதை உறுதிப்படுத்துவதுக்கு தான் அவங்க ஈட்டினால விலாவை तो குத்தினார்கள். वो वहां पर गवाही देता है कि उसके सीने में से पानी और लहू बहने लगा। பைபிள் சொல்லுகிறது அவருடைய மார்புல இருந்து முதலாவது தண்ணியும் ரத்தமும் வெளியப்பட்டது. हालेलुया। ஹalleluya. वहां से ही हमारा जन्म हो गया है। அங்கதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள் பிறக்கிறார்கள். हालेलुया। ஹalleluya. पर पानी से और लहू से पवित्र आत्मा से जन्म लेना बहुत जरूरी है। கர்த்தர் சொல்கிறார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம். हालेलुया। ஹalleluya. ये जल जो है ये बहुत परीक्षा का स्थान है, ऐसा हम कह सकते हैं। தண்ணீரை நம்ம எடுத்துக்கொண்டா அது ஒரு சோதனை செய்கிற ஒரு இடம். हालेलुया। ஹalleluya. बहुत बहुत समय में जल के बारे में वचन में बताया है। தண்ணீரை பற்றி நாம் வேதாகமத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். शुरू से लेके अंत तक हम जल के बारे में देख सकते हैं। ஆரம்பத்துல இருந்து நிறைய இடங்கள்ல தண்ணீரை பற்றி வருகிறது. बहुत जगह में वो परीक्षा का स्थान है। அந்த இடம் வந்து அவங்களுக்கு சோதனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி தான் தெரிகிறது. हालेलुया। ஹalleluya. पर उस पे विजय प्राप्त होना जरूरी है। ஆனாலும் அந்த தண்ணீர்லையும் கூட அவங்க ஜெயம் பெற வேண்டும். हालेलुया। ஹalleluya. नोह के समय में जल प्रलय की वजह से पूरी दुनिया तबाह हो गई थी। நோவா காலத்துல அந்த தண்ணீர்னால தான் எல்லா ஜனங்களுமே மரித்து போனார்கள். और मूसा जब इजरायलियों को लेके आता उनके बीच में दीवार जैसा लाल समुद्र खड़ा रहता है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது மோசைக்கு முன்பாக அந்த தண்ணீர் தான் ஒரு பெரிய தடையாய் நின்றது. हाँ, पर मूसा उसको दो भाग कर कर उन लोगों को उनके बीच में से ले ஆனால் जाता। மோசையோ அந்த தண்ணீரை ரெண்டாக பிரித்து அவர் நடந்து செல்கிறார். थोड़े दूर जाने के बाद उनको जब प्यास आना शुरू हो जाता அதுக்கு है பிறகு அவங்களுக்கு தண்ணீர் தாக வருகிறது. तो वो मूसा के विरोध बातें करना शुरू कर देते हैं। அப்பொழுது மோசைக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்க तो ஆரம்பித்தார்கள். परमेश्वर उसे आज्ञा देता तो इस चट्टान को मार, तो वहां से जीवन का जल ஆண்டவர் ஒரு बहेगा। கட்டளை கொடுத்தார், நீ அந்த மலையை அடி, அப்பொழுது தண்ணீர் வரும். हालेलुया। ஹalleluya. तो ये जल जो है वो परीक्षा का स्थान है। தண்ணீர் எங்கெல்லாம் வருகிறதோ அது ஜனங்கள் அந்த இடத்துல சோதிக்கப்படுகிறார்கள். फिर बहुत समय के बाद वापस उनको जब प्यास आता है திரும்ப அவங்களுக்கு தாக வருகிறது. तो परमेश्वर कहता तो उस चट्टान से बातें कर, वहां से जीवन का जल बहेगा करके। திரும்ப கர்த்தர் சொல்கிறார் அந்த கண்மலை பார்த்து நீ பேசு, அப்ப தண்ணீர் வரும். तो मूसा वहां पर उसे मार देता है। ஆனால் அவர் பேசாம அந்த மலையை அடித்து விட்டார். तो वहां पर जल निकलता है, परंतु मूसा का जो कानान जाने का वो रास्ता वहीं पर खत्म हो जाता है। ஆனால் அந்த தண்ணி வந்தது, ஆனால் அந்த கட்டளையை அவர் மீறி அந்த பரீட்சையில தோற்று போன மாதிரி தெரிகிறது. हालेलुया। ஹalleluya. वो जल जो है बहुत जगह में परीक्षा को प्रकट करता है। நிறைய இடங்கள்ல தண்ணீர் ஒரு மனிதனை சோதிக்கிறது. परमेश्वर जब गिदियोन को कहता है कि तू सेना को तैयार कर और युद्ध करना है करके, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சேனைகளை தயார்படுத்து, நீ அந்த யுத்தத்தை நடத்த और வேண்டும். मैं तुम्हें विजय दूंगा करके। நான் உன்னை விடுதலை செய்ய ரட்சிக்க உனக்கு உதவி செய்வேன். बहुत सारे लोग उसके साथ इकट्ठे हो जाते हैं। நிறைய பேரு
அந்த கிதியோனோட கூடிக்கொண்டார்கள். परमेश्वर देखता है और कहता है ये लोग बहुत ज्यादा है, ஆண்டவர் சொல்கிறார், இது நிறைய ஜனங்கள் इनको இருக்கிறார்கள், कम करो करके। இதுல கொஞ்சம் கூட்டத்தை நீ குறைக்கணும். तो थोड़ा 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 करके लगभग अच्छा खासा लोग कम हो जाते हैं। அவர் சொன்ன காரியத்தை பார்த்து நிறைய பேர் அவங்கவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க. இப்ப ஜனங்கள் குறைஞ்சிட்டாங்க. हाँ, अभी भी परमेश्वर कहता है इसमें भी लोग ज्यादा है, इसमें कम करना है। ஆண்டவர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, இன்னமும் ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்கள். तो वहां पर परमेश्वर उनको जल की परीक्षा देता है। அப்பொழுதுதான் அந்த ஜனங்களை தண்ணீருக்கு மத்தியில தண்ணீர் கிட்ட கொண்டு போய் சோதிக்கிறார். हाँ, वहां पर उनको पीने के लिए कहा जाता है। அவங்க எல்லாரையும் தண்ணி குடிக்க சொன்னாரு. जो अपने वस्त्र को हाथों में अपने हथियारों को हाथों में रखकर जल पीते हैं और जो सब रखकर घुटने टेक कर पानी पीते हैं, उन दोनों को अलग किया जाता है। யாரெல்லாம் தண்ணி குடிக்கும்போது அந்த ஆயுதங்களை தரையில வச்சுட்டு குடிச்சாங்களோ அவங்கள தனியாயும், யாரெல்லாம் ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டே தண்ணி குடிச்சாங்களோ அவங்கள தனியாயும் பிரிச்சுட்டாங்க. हालेलुया। அல்லேலூயா. ऐसे हर जगह पर हम जो है जल की परीक्षा को देख सकते हैं। நிறைய இடங்கள்ல இந்த தண்ணி ஜனங்களுக்கு மத்தியில சோதனையை நடத்துகிறது. जब एलिया का सामर्थ्य दुगना एलिसा को मिल जाता है, 2 மடங்கு எலியாவுடைய அந்த பலன் எலிசாவுக்கு கிடைச்சிட்டு, तो पहला वो परखने का स्थान भी वो जल का स्थान होता है। முதலாவது எலிசா தனக்குள்ள தேவன் இருக்கிறத எப்படி நிரூபிக்க அந்த தண்ணிக்கு பக்கத்துல தான் அவர் வருகிறார். हालेलुया। அல்லேலூயா. और वहां पर वो एलिया का परमेश्वर किधर है करके उस नदी को मारता है, तो वो दो भाग हो அவர் जाता है। சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை அடிக்கும் போது தண்ணீர் பிரிந்துட்டு. हालेलुया। அல்லேலூயா. तो यीशु मसीह को भी अगर हम देखेंगे, पहला पहला अद्भुत कार्य उन्होंने काना नगर में उस शादी में जल को जो है दाख रस में बदल कर किया। இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்துல முதல் அந்த கானா ஒரு கல்யாணத்துல தண்ணி மூலமா தான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். हालेलुया। அல்லேலூயா. वो चमत्कार पूरे जगह पर फैल गया था। அந்த அற்புதம் உலகத்துல உள்ள நிறைய இடங்கள்ல பரவிட்டு. हालेलुया। அல்லேலூயா. एक मसीह का एक छोटा सा चित्र बनाया हुआ था, ஒரு கிறிஸ்துவை பற்றி ஒரு சின்ன பிலிம் எடுத்திருக்காங்க तो படம். उसमें जब यीशु मसीह वो अद्भुत कार्य कर कर आ जाता है, அவர் அந்த அற்புதத்தை செய்ய போகிற அந்த காரியத்துல कर कर आने के बाद அந்த அற்புதம் செய்து திரும்பின பிறகு फिर वो बहुत जगह पे वो बातें फैल जाती है। இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதத்தை பத்தி நிறைய இடங்கள்ல பரவிட்டு. तो वो जो है यूहन्ना के घर पर ऐसे प्रचार करता रहता है। இயேசு கிறிஸ்து யோவானுடைய வீட்டுல வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது तो एक व्यक्ति वहां पर आता है, वो कहता है आपने ही वहां पर जो है पानी को दाख रस में बदल दिया ना। அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன் சொல்றான், நீர் தானே அந்த கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமா மாற்றினது. हाँ, क्या आप मेरे वो घर के बावड़ी में भी ऐसा काम कर सकते हैं कि ऐसा पूछता है। அவன் சொல்றான், எங்க வீட்டு கிணத்துலயும் கூட நீங்க அந்த மாற்றத்தை செய்ய முடியுமா? ऐसा करके वो मजाक में पूछता है। அதாவது அந்த பிலிம் அப்படி எடுத்திருக்காங்க, அப்படி ஒரு மஜா பண்ணி கேட்க மாதிரி. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, और यीशु अपने आप को प्रकट करने का स्थान, இயேசு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். समार्य स्त्री के सामने जब वो अपने आप को मसीह करके प्रकट करता है, இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீக்கு மத்தியில वो एक நான் தான் கிறிஸ்து அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கு एक बावड़ी के सामने पानी मांगते समय में उस बातों को प्रकट करता அவர் है। தண்ணீர் கேட்கும் போதுதான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். देखिए, पानी जो है वो जीवन है, தண்ணீர் ஒரு ஜீவன் உள்ளது, वो हमें शुद्ध करता है। நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. पानी के बिना इस दुनिया नहीं चल सकता है। தண்ணி இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. कोई भी जीवन नहीं बिता सकता है। எந்த உயிருமே வாழ முடியாது. इस दुनिया में हम जानते हैं 70% जो है पानी है, நமக்கு தெரியும் இந்த உலகத்துல 70% தண்ணி தான் இருக்கிறது. और हमारे शरीर में भी 60% है वो पानी ही है। நம்முடைய சரீரத்திலையும் கூட 60% தண்ணீர்ல தான் நிறைஞ்சிருக்கிறது. हाँ, अगर बारिश नहीं है, पानी नहीं है, तो जो है गाँव गाँव नहीं रह सकता है। நம்ம தேசத்திலையும் கூட மழை இல்லைன்னா ஊரு அந்த கிராமம் அல்லது பட்டணம் பட்டணமாக இருக்காது. हालेलुया। ஹல்லேலூயா. उस समय में जब युद्ध हो जाता था, எப்பொழுது யுத்தம் வருகிறதோ तो लोग क्या करते थे, उस नगर में जाने वाले पानी को रोक देते थे। முதலாவது அந்த சண்டை நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, எதிரி என்ன செய்வாங்க, அந்த கிராமத்துக்குள்ள போற தண்ணியை தடை பண்ணிடுவாங்க. हालेलुया। ஹல்லேலூயா. ताकि वो जो है वो अपने आप वे लोग बाहर आए। அவங்க அப்படியே வெளியே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. हाँ, ऐसा पानी का बहुत बड़ा महत्व है। தண்ணியினுடைய ஒரு பெரிய மகத்துவம் உள்ளது. अब रेबेका को अगर हम देखेंगे,
ரெபெக்காளையும் கூட நாம் जब பார்க்கும்போது एलिएजर परमेश्वर से प्रार्थना उठाता है எலியேசரும் கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது कि प्रभु आप मेरे मालिक के लिए उसके बेटे के लिए अच्छा सा दुल्हन आप नियुक्त करके देना है எலியேசர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு நல்ல மணவாட்டியை நீர் காட்ட வேண்டும். और मैं जो ऐसा ऐसा मांगूंगा और वो ऐसा उत्तर देना है करके वो प्रार्थना करता है। எலியேசர் சொல்கிறார், ஆண்டவரே நான் இப்படி அந்த ஸ்திரீயோட பேசுவேன், அவ இந்த மாதிரி எனக்கு பதில் தரணும் அப்படிங்கிறார். हाँ, और जब रेबेका आती है ரெபெக்காள் அங்கிருந்து और வருகிறார். उसने जैसे मन में प्रार्थना किया था वही बातों को वो भी वहां पर पूरा करके देती எலியேசர் है। எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடந்தது. हालेलुया। அல்லேலூயா. देखिए एक ऊंट तकरीबन मैंने देखा कि 200 लीटर पानी पीता है। ஒரு ஒட்டகம் வந்து குறைஞ்சது 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். 3 मिनट के अंदर पी लेता है। 3 நிமிஷத்துல அவ்வளவு தண்ணி அது குடிச்சிடும். हाँ, तो 10 ऊंट मतलब 2000 लीटर उसने वहां पर पानी उनको पिलाया था। 10 ஒட்டகத்தை 2000 லிட்டர் தண்ணி அதுக்கு வேணும், அவதான் ரெபெக்காள் கொடுத்திருக்கிறார். हाँ, तो उसीलिए रेबेका इजराइल के लिए बड़ा सा आशीष करके हम देख सकते हैं। பைபிள் சொல்லுகிறது ரெபெக்காள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவள். हालेलुया। அல்லேலூயா. देखिए जैसा मैंने कहा था परमेश्वर के राज्य का जो कानून है प्रेरितों के सुसमाचार के द्वारा ही दिया गया है। பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ விரும்புகிறவர்கள் அப்போஸ்தலருடைய நிருபத்துல எழுதப்பட்டதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். हालेलुया। हालेलुया। जब पतरस पवित्र आत्मा में भर जाता है எப்பொழுது பரிசுத்த ஆவியினால பேதுரு நிரப்பப்பட்டாரோ तो वो परमेश्वर के वचन को जो यहूदियों को और जो मौजूद उन सारों को बताता है। அப்பொழுது அங்க திரளான ஜனங்கள் கூடுனாங்க, அவர்களுக்கு மத்தியில பேதுரு பிரசங்கம் हाँ, பண்ணுகிறார். यीशु मसीह के बारे में प्रकट करता है। இயேசுவானவர் தான் கிறிஸ்துவின் பிரசங்கம் तो பண்ணுகிறார். वो लोग अपने मन में जो है वो छुपे हुए उनसे पूछते हैं कि अभी हम क्या करें करके। எத்தனை பேருடைய இருதயம் குத்தப்பட்டது, அவங்க எல்லாரும் சொல்றாங்க, பேதுருவை பார்த்து, ஐயா நாங்க இப்ப என்ன செய்யணும்? हमें कोई बचने का रास्ता नहीं है क्या? எங்களை காப்பாற்றுவதற்கு வழி இருக்கா? हमें उस स्वर्ग राज्य में आने का और कोई रास्ता नहीं है நாங்க क्या? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? तब पतरस उनके सामने परमेश्वर के राज्य को आने के मार्ग को खोलकर देता है। அப்பொழுதுதான் பேதுரு எப்படி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மார்க்கத்தை பற்றி பேசுகிறார். हालेलुया। அல்லேலூயா. वो पढ़ेंगे प्रेरित दूसरा अध्याय 38 वचन में। வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38 வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். पतरस ने उससे कहा, मन फिराओ और तुम में से हर एक अपने अपने पापों की क्षमा के लिए यीशु मसीह के नाम से बपतिस्मा लो, तो तुम पवित्र आत्मा का दान पाओगे। हालेलुया। அல்லேலூயா. देखिए यूहन्ना का प्रचार था मन फिराओ। யோவான் ஸ்நானகன் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். हाँ, और यीशु मसीह भी मन फिराओ और स्वर्ग राज्य निकट है करके कहा। இயேசுவானவர் கூட சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சுயமா और இருக்கிறது. यहाँ पर पवित्र आत्मा में भरकर पतरस भी वही बातों को कहता இங்க है। பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட பேதுரும் கூட அதே வார்த்தையை தான் சொல்கிறார், மனம் मन திரும்புங்கள், फिराओ, मन फिराओ மனம் திரும்புங்கள். और फिर से नया जन्म लो। நீங்க திரும்பவும் புதிதாய் பிறக்க வேண்டும். हालेलुया। हालेलुया. यीशु मसीह के नाम से बपतिस्मा लो, இயேசுவனுடைய நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். तब आपको क्या मिलेगा? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? पवित्र आत्मा का वरदान பரிசுத்த मिलेगा। ஆவியானுடைய வரம். हालेलुया। அல்லேலூயா. पवित्र आत्मा का वरदान बहुत जरूरी है। பரிசுத்தனுடைய வரம் ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் वो தேவையானது. हमारे लिए स्वर्ग राज्य में एक बड़ा सामर्थ्य है। அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு பலம் உள்ளது. वो हम परमेश्वर के राज्य में है करके वो बताता है। அந்த பரிசுத்த ஆவி தான் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறான் அப்படிங்கறத காண்பிக்கிறது. हालेलुया। அல்லேலூயா. पवित्र आत्मा जब प्रेरितों के ऊपर गिराया गया था, எப்பொழுது பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மேல ஊற்றப்பட்டதோ हाँ, वो सामर्थ्य से भर गए थे। அவங்க எல்லாருமே வல்லமையினால் நிரப்பப்பட்டார். पहला उनके अंदर डर की आत्मा निकल गई। முதலாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயத்தின் ஆவி வெளியே போயிட்டு हाँ, वो अन्य भाषाओं में बातें करने பல लगे। பாஷைகளில் அவர்கள் பேசினார்கள். हालेलुया। அல்லேலூயா. आज बहुत सारे लोग अन्य भाषाओं में बातें करते हैं। இன்னைக்கு நிறைய பேர் பல பாஷைகளை ये பேசுகிறார்கள். सब परमेश्वर के आत्मा से दिया हुआ एक वरदान है। ஆனால் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த வரம். पर ये सब जो वरदान क्या करता है, परमेश्वर के गुण को प्रकट करके देता है। எந்த வரமானாலும் தேவனுடைய குணாதிசயத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. हालेलुया। அல்லேலூயா. और केवल उसी में हमें रुक जाना नहीं है। அதோடு நாம் நின்று விடக்கூடாது. और भी बहुत सारे परमेश्वर के आत्मा के वरदान है, उसके फल उस सबको हमें प्राप्त करना है। அதுக்கு அடுத்து தேவனுடைய அந்த வரங்களுக்குள்ள இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. वो सब वरदान जब परमेश्वर हमें देता है, हम अच्छे नहीं रहेंगे तो भी वो हमसे निकालता नहीं है।
நாம் பரிசுத்தாய் பெற்ற பிறகு ஒருவேளை நாம் சின்ன தவறு செய்தா கூட ஆவி நம்மளை விட்டு விலகாது. हाँ, वो वरदान हमसे दूर नहीं होता है। வரங்கள் ஒரு நாள் அந்த மனுஷனை விட்டு விலகாது. हालेलुया। அல்லேலூயா. जैसे हम कोई अपने मित्र को कोई गिफ्ट देते हैं, நம்ம யாருக்காவது சில கிஃப்ட் பரிசு கொடுத்தா हाँ, अगर कल को हमारा मित्र नहीं रहेगा तो भी हम उसे वापस जाकर लेते नहीं है। ஒருவேளை நமக்கு நேசமா இருந்த அந்த சகோதரன் ஒருவேளை நமக்கு எதிரி ஆகிட்டா கூட நம்ம கொடுத்த அந்த பரிசை போய் காக்க மாட்டோம். हाँ, वो कभी भी अपने जिंदगी में पूछता नहीं है। யாரும் எப்பொழுதுமே யாரும் கொடுத்ததை கேட்க மாட்டார்கள். हालेलुया। அல்லேலூயா. पर उस गिफ्ट से उसको अपने मित्र की याद आना जरूरी है। ஆனாலும் அந்த மனுஷனுக்கு அவன் கொடுத்த கிஃப்டை அவன் நினைவு கூற வேண்டும். हालेलुया। तो ऐसे हमें जो भी वरदान दिए गए हैं, பைபிள்ல யாருக்கெல்லாம் கர்த்தர் வரம் கொடுத்தாரோ उस वरदान से हमें परमेश्वर की ओर फिर से लौटने का एक मौका मिलता है। அந்த வரம் எப்பொழுதுமே நாம் தேவனை சார்ந்து கொள்ள ஒரு வழி நடத்துகிறது. हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर का वरदान, परमेश्वर का फल, ये सब पवित्र आत्मा की अगुवाई से ही होता है। பரிசுத்தானுடைய வரம் அல்லது பரிசுத்தானுடைய பலன் எல்லாமே கிறிஸ்துவோடு நடக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது. हालेलुया। அல்லேலூயா. बहुत समय में हम जाकर औरों से प्रार्थना करने की चाह रखते हैं। ஒருவேளை நாம் யாராவது நமக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறோம். हालेलुया। हम सोचते हैं उसके पास पवित्र आत्मा है करके, நம்ம நினைக்கிறோம் அவங்ககிட்ட பரிசுத்தாவி இருக்கிறது. तो हमारे पास फिर क्या है? அப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? हम किसको मानते हैं? நாம் யாரை நம்புகிறோம்? देखिए, परमेश्वर ही पवित्र आत्मा देता है, பரிசுத்த ஆவியை இயேசுவானவர் தான் தருகிறார். वो कोई मनुष्य नहीं देता है। அது மனுஷனால तो கொடுக்கப்பட்டதல்ல. जो कोई मांगता है उसको परमेश्वर बेहिसाब देना पसंद करता है। பைபிள் சொல்கிறார், கேட்கிற எவனுக்கும் நான் அளவில்லாமல் கொடுப்பேன். हालेलुया। அல்லேலூயா. जिसका मन प्यासा है उसको परमेश्वर तृप्त करता है। கர்த்தர் சொல்கிறார், யார் தாகமா இருக்கிறானோ அவனை நான் திருப்தியாய் हाँ, நிரப்புவேன். ये कोई मनुष्य के हाथों में नहीं है, இந்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய கரத்துல இல்ல, ये प्रभु के हाथों में है। அது தேவனுடைய கரத்துல இருக்கிறது. जब हम अपने आप को परमेश्वर की उपस्थिति में देते हैं, எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்துல வந்து நான் அதை விரும்புகிறோமோ तो परमेश्वर उसे देने के लिए बहुत आनंद करता है। அப்பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராய் ஆசையா இருக்கிறார். देखिए, पतरस पवित्र आत्मा से भरा हुआ है பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார். और उसको एक दर्शन मिलता है कि तुम इस जगह में जाकर, इस परिवार में जाकर अपना जो है वचन देना है करके। அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது, இந்த குடும்பத்துல போய் நீ அந்த ராஜ்யத்தை பற்றி பேசு. हाँ, अब यहाँ पर कोर्नेलियो है, वो अन्य जाति व्यक्ति है, கொர்நேலியு அவர் பிரஜாதியான மனுஷன். उसका परमेश्वर का कोई संबंध नहीं है, அவருக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. वो प्रभु के बारे में जाना भी नहीं है, அவர் அதிகமா கர்த்தர் பற்றி கேள்விப்படல. पर उसके अंदर बहुत सारा अच्छे गुण भरे हुए हैं। ஆனால் கொர்நேலியுக்குள்ள நல்ல நல்ல கிரியைகள், நல்ல நல்ல குணம் இருந்தது. परमेश्वर का वो जो जब स्वर्गदूत का दर्शन मिलता है, वो पतरस को अपने घर के लिए बुलाने के लिए आदमी भेजता है। எப்பொழுது கொர்நேலியு ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் கிடைக்கிறது, பேதுருவை கூப்பிடணும் அப்படின்ட்டு. तो जब पतरस को बुलाया जाता है, அப்பொழுது பேதுருவை அவர் அழைக்கிறார். देखिए, पतरस वो यहूदी है, वो अन्य जातियों के घर पे जाना पसंद नहीं करता है, ஆனால் பேதுருவோ யூதன், அவர் அந்நிய ஜாதி வீட்டுக்குள்ள போறதுக்கு அவர் பிரியப்பட अब மாட்டார். पतरस आ रहा है, ये इसके पहले ही कोर्नेलियो क्या करता है, अपने घर के रिश्तेदार सबको बुलाकर ले लेता है। ஆனால் பேதுருவை அழைக்க சொல்லிட்டு அவர் வரதுக்கு முந்தையே வீட்டுல நிறைய சொந்தக்காரன் எல்லாம் கூப்பிட்டு வீடெல்லாம் நிறைச்சிட்டாரு. हाँ, कोर्नेलियो जो है वो बहुत बड़ा अधिकारी है। அவர் ஒரு பெரிய அதிகாரி கொர்நேலியு. हाँ, वो कहा तो वो उसको करने के लिए 10-15 लोग आ जाते हैं काम को करने के கண்டிப்பா கொர்நேலியு ஒரு வேலையை சொன்னாருன்னா 10-20 பேர் அவங்க வேலை செய்ய ரெடி ஆயிருவாங்க. लिए। देखिए, पतरस जब उसके घर में आता है பேதுருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். तो कोर्नेलियो सीधा जाकर उसके पैरों में जाकर गिर जाता है। கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு வந்த உடனே நேர பேதுருடைய கால்ல போய் கொர்நேலியு விழுகிறார். हालेलुया। அல்லேலூயா. देखिए, उसके रिश्तेदार रहे होंगे, அவங்களுக்கு கூட பழகின நல்ல வசதியானவங்க கூட இருந்திருப்பாங்க, उनके बच्चे भी रहे होंगे, அவங்க பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. परंतु उसका नम्रपना देखिए, वो सीधे जाके पतरस के पैर में ஆனால் गिरा। அந்த நிலையிலும் கூட அவர் தன்னை அப்படி தாழ்த்தி அவருடைய பாதத்துல போய் விழுகிறார். हाँ, पतरस उसको उठाकर कहता है, मैं भी तुम्हारे जैसा इंसान हूँ, ये सब करने के பேதுரு आवश्यकता नहीं। கொர்நேலியுவை தூக்கி எடுத்து சொல்கிறார், இல்ல நானும் உன்னை போல ஒரு மனுஷன் தான். और जब पतरस परमेश्वर के स्वर्ग राज के बारे में वचन को प्रकट करता है, அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுல பிரசங்கம் பண்ணுகிறார். दूसरा पवित्र आत्मा उतरने का स्थान वो कोर्नेलियो के घर में हम देख सकते हैं। திரும்பவும் கூட உண்மையான இந்த பரிசுத்தனுடைய அபிஷேகம் கொர்நேலியு வீட்டுல இறங்கினதாக நான் பார்க்கிறோம். हालेलुया। அல்லேலூயா. जैसे 50वें दिन पवित्र आत्मा उतरा था, எப்படி
50வது நாள் பரிசுத்தானுடைய அபிஷேகம் இறங்கினதோ वैसे ही कुरनेलियो के पूरे घराने के ऊपर पवित्र आत्मा उतर அதே गया। அபிஷேகம் அதே போல கொர்நேலியுடைய வீட்டுல இறங்கினது. हालेलुया। ஹalleluya. इन्होंने बपतिस्मा नहीं लिया था, இவங்க யாருமே இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. परंतु ये बहुत नम्र मन से पेश आने वाले थे। ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தாழ்மையிலே நிறைந்திருந்தார்கள். हालेलुया। ஹalleluya. पतरस उनको बपतिस्मा देने से वो रोक नहीं पाया। அதுக்கு பிறகுதான் அவர் சொல்லுகிறார், இவங்களுக்கு யாருமே ஞானஸ்நானம் கொடுக்காம தடை செய்யக்கூடாது. हालेलुया। तो हालेलुया। तुरंत उनको यीशु मसीह के नाम से बपतिस्मा दिया அவங்க जाता है। எல்லாருமே இயேசுவோட நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தார்கள் சொல்லுகிறது. देखिए, पवित्र आत्मा अगर हमें चाहिए, हमें भरना है, तो हमें नम्र होना बहुत जरूरी है। பரிசுத்த ஆவியின் வரம் அல்லது நிறைவு நமக்கு வேணும்னா தாழ்மையை தேவன் விரும்புகிறார். मैंने अपने जीवन में एहसास किया है, நானும் கூட நான் அறிந்திருக்கிறேன். एक समय में मैं अपने आप को जाने अनजाने में बहुत सारा नम्र कर दिया था। நான் ஒரு சில நேரத்துல மிகவும் தாழ்மையா இருக்கிறேன். उस नम्रपना में परमेश्वर का आत्मा मेरे अंदर से काम करता हुआ मैंने देखा है। எப்படி எங்க நான் தாழ்மையா நடந்து கொள்ளுகிறேனோ அங்க கிருபையுள்ள தேவன் எனக்கு கிருபை இரக்கத்தை செய்கிறார். हालेलुया। ஹalleluya. देखिए, यीशु मसीह दुनिया को रचने वाला, உலகத்தையே ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து दुनिया की सृष्टि करने वाला, அவர்தான் உலகத்தை படைத்த சிருஷ்டித்தவர். सारा दूत उसके सामने अपना घुटना टेकता है। உலகத்துல எல்லா தூதர்களும் கூட அவருக்கு முன்பாக வணங்கினார்கள். कोई भी चीज उसके बिना हिल नहीं सकता है। தேவ சித்தம் இல்லாமல் இயேசு இல்லாமல் ஒரு காரியம் கூட அசையாது. मनुष्य को अपनी जो है श्वास फूंककर उसको एक नया जीवन देने वाला, ஆண்டவரும் கூட தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து மனிதனை புதிய ஜீவனாய் மாற்றினார். पूरी सृष्टि को भोजन खिलाने वाला, உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர்தான் சாப்பாடு वो கொடுக்கிறார். परमेश्वर एक आम इंसान बनकर जब दुनिया में आया, அப்படிப்பட்ட மகிமையான தேவன் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துல மாறினார். वो जब यूहन्ना बपतिस्मा के सामने खड़ा हुआ था, யோவான் ஸ்நானனுக்கு முன்னால இயேசு நிற்கும் போது देखिए ये एक खुदा है, இவர் தெய்வம், ये सृष्टि करता है, இவர் சிருஷ்டிகர். और आगे एक साधारण मनुष्य है। ஆனால் எதிரில் நிக்கிற யோவான் ஸ்நானன் ஒரு சாதாரண மனிதன். पर ये यीशु मसीह वचन के आधीन में अपने आप को नम्र वहां पर करता है। ஆனால் இயேசுவானவரோ நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை ஒரு சாதாரண மனிதனாக தாழ்மையாய் பேசுகிறார். हाँ, पिता की मर्जी को परिपूर्णता से वहां पर पूरा करता அவர் है। சொல்கிறார், பிதாவினுடைய சித்தத்தை நான் பூரணமாய் கடைபிடிக்க விரும்புகிறேன். हालेलुया। அல்லேலூயா. यूहन्ना बपतिस्मा का हाथ कांप रहा है। ஒருவேளை யோவான் ஸ்நானன் பயந்திருப்பார். हाँ प्रभु, मैं आपसे बपतिस्मा लेना, आप मुझसे ये असंभव है करके कहा होगा। ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தினால தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் எப்படி உமக்கு கொடுக்கலாம்? मैं ये कर नहीं सकता हूँ, இதை நான் கொடுக்க முடியாது. क्योंकि मैं आपके जूते के रस्सी को खोलने के काबिल भी नहीं हूँ। உம்முடைய பாதரட்சியின் வார அவிழ்ப்பதுக்கு கூட நான் தகுதியற்றவன். परंतु परमेश्वर ने कहा ये सब वचन के अनुसार पूरा होना है। இயேசு யோவான் ஸ்நானனை பார்த்து சொன்னார், இல்லை இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவே. यीशु ने अपने आप को नम्र किया। ஆண்டவர் அவனுக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறார். हालेलुया। ஹalleluya. उसी क्षण में पवित्र आत्मा उसके ऊपर आकर बैठ गई। அப்பொழுதுதான் பரிசுத்தாயின் வல்லமை இயேசுவிற்கு மேல இறங்குகிறது. हालेलुया। ஹalleluya. अगर हमें पवित्र आत्मा चाहिए, நமக்கும் கூட அந்த பரிசுத்தனுடைய அபிஷேகம் வேணும். तब हम उस परमेश्वर के राज्य के कार्य को कर सकते हैं। அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வேலைகளை நான் செய்ய तो முடியும். उस पवित्र आत्मा के लिए हमें नम्र होना बहुत जरूरी है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னால நாம் எப்ப தாழ்மைப்படுதமோ அப்பொழுது அந்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். हालेलुया। ஹalleluya. उस समय में जो बपतिस्मा लेते थे, அந்த நேரத்துல யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ प्रेरित अपने हाथों को रखते थे, पवित्र आत्मा उतरता था। அப்போஸ்தலர்கள் அவங்க மேல ஞானஸ்நானம் எடுத்தவங்க மேல கைகளை வைத்தாங்க, அவங்க பரிசுத்தால நிரப்பப்பட்டாங்க. परंतु हमारे लिए परमेश्वर ने पवित्र शास्त्र दिया है। ஆனால் நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் 5 கொடுத்தார். प्रकार की सेविकाई वचन कलीसिया में परमेश्वर ने 5 दिया। விதமான ஊழியங்களையும் கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். हालेलुया। ஹalleluya. और परमेश्वर हमें पवित्र आत्मा भरने के लिए सामर्थ्य है। அவர் எப்பொழுதுமே நம்ம எல்லாரையும் பரிசுத்தால் நிரப்ப அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். देखिए, बहुत समय में हम कहते हैं हम परमेश्वर के राज्य में है करके, நம்ம நினைப்போம் சில நேரத்துல நாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். और उसमें रहने के लिए यीशु मसीह ने साफ कह दिया, तुम्हें पानी से और आत्मा से जन्म लेना जरूरी है। ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கலன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ இல்ல. हालेलुया। ஹalleluya. जब हम कोई भिखारी को देखते हैं, ஒருவேளை சாதாரண ஒரு வேலைக்காரனை பார்க்கலாம், कोई भिखारी भीख मांगने वाले को, கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறவன், या कोई अपाहिज को हम देखते हैं ஒரு சாதாரண அப்பாவி போல ஒரு மனுஷனை பார்த்தா கூட जिसका हाथ या पैर खराब है, ஒருவேளை காலு கை அவனுடைய குறை உள்ளவனா இருக்கலாம். हम ज्यादातर क्या प्रयास करते हैं நம்மளால என்ன முடியும், நம்ம என்ன நினைக்கிறோம், कि थोड़ा सा उसको मदद कर दे, ஏதாவது ஒரு சின்ன உதவி அவனுக்கு பண்ணணும். पैसा
पैसा देकर मदद करने का प्रयास करते हैं। பணம் கொடுத்து நமக்கு உதவி செய்ய பார்க்கிறோம். बहुत सारे मसीह लोग ये काम को भी नहीं करते हैं। ஆனா ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க. हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. पर परमेश्वर के राज्य में रहने वाले क्या करते हैं? தேவ ராஜ்யத்துல இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? उसके बारे में जब पतरस जाता है वो जो लंगड़े के सामने, அந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு முன்பாக பேதுரு நிக்கும்போது சொல்லுகிறார், हाँ, वो उसके सामने भीख मांगता है। அந்த மனிதன் பேதுருட்ட ஏதோ பிச்சை எடுக்கிறார். पर पतरस कहता है सोना चांदी जो मांग रहा है तो धन दौलत वो मेरे पास नहीं है। பேதுரு சொல்றார், நீ எதிர்பார்க்கிறபடி என்னிடத்துல தங்கமோ வெள்ளியோ இல்ல. पर उससे भी बड़ा एक चीज है, ஆனா அதை காட்டில் ஒரு மேன்மையானது நான் और வைத்திருக்கிறேன். वो मैं तुझे देने के लिए बहुत आनंद मनाता அதை हूँ। நான் உனக்கு தர ஆசைப்படுகிறேன். हालेलुया। ஹalleluya. और उस जो भिखारी का, उस अपाहिज का परिस्थिति उसकी जिंदगी परिपूर्णता से बदल जाती है। அந்த பிச்சைக்காரனுடைய நிலை கம்ப்ளீட்டா பரிபூர்ணமாய் மாற்றப்பட்டது. हालेलुया। ஹalleluya. हम केवल पैसे देकर जाने वाले मसीह नहीं बने रहना है, நாம் பணத்தை கொடுத்துட்டு நடந்து செல்கிற மனுஷராய் வாழக்கூடாது. हम उसके जीवन को बदलने वाला मनुष्य होना है, நாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். क्योंकि हम परमेश्वर के राज्य में हैं। ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. देखिए जो साइंटिस्ट लोगों ने ऐसा पता लगाया விஞ்ஞானிகள் சில காரியங்களை சொல்லுவார்கள். कि जो डर जो है பயம், वो मनुष्य को दुनिया में सिखाया जाता है। இந்த பயம் உலகத்துல வந்த பிறகுதான் இதையோ பார்த்து படிச்சுக்கிட்டாங்க. हाँ, मनुष्य माता पिता अपने बच्चों को डर डर के ये मत करो वो मत करो करके सिखाते हैं, ऐसा भी कहते हैं। தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முதலாவது அதை செய்யக்கூடாது இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி பயம் முறுத்தி வளர்ப்பார்கள். हालेलुया। ஹalleluya. वो कैसा उदाहरण देते हैं அது என்ன சொல்கிறார் என்றால், कि 4-5 बच्चे लोग रहते छोटे छोटे 1 साल 2 साल के, இருக்கிறது 4-5 பிள்ளைகள். उनके बीच में एक बड़ा से सांप को वो छोड़ देते हैं। அது பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பாம்பை வெளியிடுதாங்க. हालेलुया। तो बच्चे क्या करते हैं, उसको पकड़ते हैं, उसको छूते हैं, उसको दबाते हैं। ஆனால் சின்ன பிள்ளை எல்லாம் போய் அந்த பாம்பை அமுக்குதாங்க, பிடிக்காங்க. पर उनके माता पिता जो बाहर दूर खड़े रहते हैं उनके मन में घबराहट होती है। ஆனால் அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பன் அந்த பார்க்கும்போது அந்த சூழ்நிலை பார்க்கும்போது பயந்து तो விடுகிறார். वो कहते हैं कि बच्चे के अंदर डर नहीं रहता है, पर ये दुनिया उनको डराना सिखा देती है। பிள்ளைகளுக்குள்ள பயம் இல்ல, ஆனா இப்போ இவங்க பயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. हालेलुया। ஹalleluya. परंतु जब वो बच्चे समझदार हो जाते हैं எப்பொழுது அந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டதோ तो उनके अंदर डर अपने आप आ जाता है, அதுக்கு பிறகு தானாகவே பயம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருது. क्योंकि वो डर जो है हमारे खून के अंदर मिला हुआ है। அந்த பயம் நம்ம ரத்தத்தோட கலந்து விட்டது. हाँ, परमेश्वर के राज्य के लोग बहुत समझदार लोग हैं। தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மிகவும் கவனமா இருப்பார்கள். उनका समझ बहुत अद्भुत है। அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் வித்தியாசமானது. हाँ, वो दुनिया के जो दबाव में घबराते नहीं हैं। உலக பிரகாரமான காரியத்துக்காக அவங்க பயப்பட மாட்டாங்க. हाँ, दुनिया में बीमारी आने वाली जो कैंसर हो जो भी हो उससे वो डरते नहीं है। உலக பிரகாரமா அந்த வியாதி இந்த வியாதி வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட மாட்டார்கள். हाँ, क्यों? क्योंकि वो परमेश्वर के राज्य में जी रहे हैं। ஏனென்றால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்திலே வாழுகிறார்கள். हालेलुया। ஹalleluya. और उनको अच्छे से पता है அவங்களுக்கு நல்லா தெரிகிறது इस दुनिया में रहने वाले से उनके अंदर रहने वाला सामर्थ्य है। உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிறதை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். हालेलुया। ஹalleluya. यीशु मसीह ने कहा कि स्वर्ग राज इधर है उधर है, ऐसा कहेगा तुम जो परेशान मत होना। ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு யாரும் சொன்னாங்கன்னா நீங்க பயப்பட हाँ, வேண்டாம். स्वर्ग राज आपके अंदर ही है। தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. हालेलुया। ஹalleluya. उसे हम मसीह को हमारे जीवन में जगह देना है। எல்லாருமே கிறிஸ்து இயேசுவை எனக்குள்ளாக வாழ விட வேண்டும். हालेलुया। ஹalleluya. अपने आप को नम्र करना है। நம்மை நாமே தாழ்மைப்பட வேண்டும். हालेलुया। ஹalleluya. देखिए परमेश्वर के राज्य के बिना हम स्वर्ग में जाना असंभव है, பரலோக ராஜ்யத்துல வராம நான் பரலோகத்துக்கு போகவே முடியாது. और इस दुनिया में प्रभु ने बहुत बड़ा मौका दिया है ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். कि हम उसके राज्य में जी सके। நாம் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ முடியும். हालेलुया। ஹalleluya. परमेश्वर ये वचन द्वारा में आशीष करेगा। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. हम प्रार्थना करेंगे। நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ளவருக்கு நன்றி சொல்லுகிறோம். महापवित्र परमेश्वर आपको धन्यवाद करते हैं। நாங்கள் எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். हम सब आपके पवित्र राज्य में आए हैं। ஆனால் இயேசுவனுடைய ஓமானத்துல நிறைய சொல்லுகிறார்,
और यीशु मसीह के प्रचार में बहुत सी बातों को அந்த बताते हैं। தேவனுடைய ராஜ்யம் ஒரு வலையை போல இருக்கிறது. परमेश्वर का राज्य एक जाल के समान है, அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. उसमें अच्छी बातें भी है, बुरी बातें ஆனா भी है। நல்லதை தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக் और கொள்ளுகிறார். अच्छी बातों को परमेश्वर अपने राज्य में ले लेता है, ஆகாதவைகளை எரிந்து விடுகிறார் जो இருக்கிறது. नहीं चाहिए उसे फेंक देता நாங்க है। எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லவைகளாகவே காணப்பட உதவி हम செய்யுங்க. सब परमेश्वर के राज्य में अच्छे बने रहने के लिए मदद कीजिए। ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கும்போது அந்த மகிமையான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. जल से आत्मा से जन्म लेते समय वो आशीष हमें मिलता है। தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பிருங்க. परमेश्वर के आत्मा से हमें बढ़ அந்த दीजिए। மகிமையான மேன்மையை ஒருவரும் இழந்து போயிடக்கூடாது. उस महिमा का बातों को कोई खोना नहीं है। கர்த்தர்களோடு உலாவி எங்களுக்குள் வாசம் பண்ணணும். परमेश्वर हमारे साथ रहे, हमारे अंदर वास कीजिए। இயேசுவே அந்த ராஜ்யமாக இருக்கிறார். यीशु ही वो राज्य है, இயேசுவே பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். यीशु ही पवित्र आत्मा है। யாருக்குள்ள அந்த ராஜ்யம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். जिनके अंदर वो राज्य है, परमेश्वर उनके अंदर काम करता है। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாருங்க. ऐसे महिमा की आशीष हर एक को दीजिए। இயேசுவனுடைய நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन। நம்ம எல்லாரும்